Dr. Sri Leela. Dr. Surve Pranali Ajay. Those who seek my help. Ladies and gentlemen, the doctors from the class of 2020. நடிகை ஸ்ரீலீலா தமிழ் சினிமாவில் பராசக்தி படம் மூலமாக நேரடியாக அறிமுகமானாங்க. ஆனாலும் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறாங்க. படிப்பில் கெட்டிக்காரியான ஸ்ரீலீலா தன்னோட டாக்டர் படிப்பை முடித்து அதிகாரப்பூர்வமாக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான பட்டமளிப்பு விழா பிப்ரவரி 10 நடந்திருக்குது. இதை பார்த்து ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நடிகை ஸ்ரீலீலா தன்னோட திரைப்பயணத்தை கன்னட சினிமாவான கிஸ் அப்படிங்கிற படத்தில் இருந்து தொடங்கினாங்க. இவங்களோட தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் இவங்க தமிழ், கன்னடம், இந்தி, ஆங்கிலம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மொழிகள்லையும் கைத்தேர்ந்தவராக இருக்கிறாங்க. இவங்களோட அம்மா டாக்டர் அப்படிங்கிறதுனால தன்னோட மகளையும் டாக்டராக்கி அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அம்மாவோட ஆசைக்காக மருத்துவ படிப்பில் சேர்ந்திருக்காங்க ஸ்ரீலீலா. அதுக்கு தன்னை கல்வி ரீதியாகவும் தயார்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் இவங்களுக்கு சினிமா ஆசை வந்தனால சினிமாவில் நடிக்க முயற்சி எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நடனத்தில் தன்னை திறமைசாலியாக மாற்றியிருக்காங்க. இளம் வயதிலேயே கல்வி, சினிமா, நடனம் அப்படின்னு மெருகேற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 மாற்றுத்திறனாளி குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கன்னடம் மற்றும் தெலுங்குல அறிமுகமான கொஞ்ச காலத்திலேயே டாப் ஹீரோஸ் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்காங்க. மிகவும் போட்டி நிறைந்த தெலுங்கு சினிமா உலகில் தனக்கென ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்க நடிப்பில் கடைசியாக வெளியான படம் பராசக்தி. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழிகளில் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட போர்ஷன் அந்த படத்தில் ரொம்பவே குறைவாக இருந்தாலும் இவங்களோட திரை வாழ்க்கையில் அந்த படம் ரொம்ப முக்கியமான படமும் கூட. நடிப்பில் மட்டும் இல்லாமல் படிப்பிலையும் கெட்டிக்காரியான ஸ்ரீலீலா தன்னோட டாக்டர் படிப்பை முடித்து அதிகாரப்பூர்வமாக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான பட்டமளிப்பு விழா கடந்த பிப்ரவரி 10 நடந்திருக்குது. இதை பார்த்து ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வந்துகிட்டு இருக்கிறாங்க.